தெருக்கு தெரு டியூஷன்லாம் இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆமாம் ஆமாம், எல்லா டியூஷனும் எல்லா ஆன்லைன் டியூஷன், ஆஃப்லைன் டியூஷன், டியூஷனோ டியூஷன் அப்படிங்கிற குழந்தைங்க இருந்தா ஒருத்தர் அப்பா ஒரு கார்ல இந்த சைடு, சைடு அம்மா இந்த சைடு. பயமுறுத்தக்கூடிய அளவிற்கு மக்கள் அங்கே வந்து ஒருத்தங்க பின்னாடி வராங்க அப்படின்ற எந்த ஊர் எந்த நாடு அப்படின்லாம் நான் யாரையும் சொல்ல விருப்பப்படலை. மெல்பர்னில் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. சிட்னிலையாவது உங்களுக்கு வந்து ஒப்பேரா ஹவுஸ் இருக்குது, அந்த ஹார்பர் பிரிட்ஜ் இருக்குது. மெல்பர்னில் என்ன இருக்குன்னு சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டால் டக்குன்னு எனக்கு என்ன சொல்லனே தெரில. மெல்பர்ன்லையா இப்போ ரிவர் இருக்குது, இப்போ பெரிய யாரா ரிவர், அது ஒரு குப்பை ரிவர் அப்படி அப்படின்றாங்க. இல்லை நீங்கள் என்ன சிட்டி ஹேஸ் பீப்புள் pretending டு பி வெரி பிஸி. அது மெல்பர்ன் தான் சொல்லுவேன். சிட்னியில் நிஜமாவே பிஸியாக தான். அதான் நான் சிட்னியில் மூணாவது வந்து இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான். குடும்பம் நடத்துவது, உங்கள் குழந்தைகளை வளர்ப்பது, அந்த மாதிரி கிட்ஸ் அப்ரிங்கிங் ப்ளஸ் ஃபேமிலி வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதான். பட் சிட்னி நான் பார்த்த வரைக்கும் என்னடா, சிட்னி மெல்பர்னில் சிட்னி வந்து ஆல்மோஸ்ட் வந்து அது ஒரு மினி ஏஷியாவே மாறிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு அடிக்கடி கதையெல்லாம் சொல்லியிருக்கேன். அங்கே நடக்கிற கதைகள் வந்து எப்படின்னா, அந்த கிட்ஸை வந்து ஆஸ்திரேலியனோட பேஸ் கல்ச்சர் எப்படி இருந்தானே அவங்க ஒரு லைட் பேக் தான். லைட் பேக் என்ன அர்த்தம்னா, அவங்க ஒன்றும் பெருசாக எதுக்கும் கவலைப்படுற ஆளுகள் கிடையாது. பார்த்துக்கலாம் விட, நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் வந்து விக்ரமில் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி தான் அவங்க வருஷகாலமாகவே அப்படி தான் இருக்காங்க. கரெக்ட். அது ஏன்னா அது வந்து என்னென்னா, அதுவும் வந்து அது படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து அவங்க எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அவ்வளோதான் கொடுப்பாங்க. பட் அது அந்த கல்ச்சரை அப்படியே இப்போ சிட்னி மாற்றி அது ஒரு மினி ஏஷியா. இதுவும் நம்ம தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். நீங்கள் லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் போய் பாருங்கள். அதில் எப்படி எஜுகேஷன் வந்து ஒவ்வொரு குழந்தைகளும் வந்து எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது பேசியிருக்கோம். பட் அப்படிங்க பார்க்கும்போது சிட்னி வந்து அந்த எஜுகேஷனில் வந்து நல்லா இருக்கா இல்லையாங்கிறதுலாம் எனக்கு தெரில. பட் எவ்ரி கிட்ஸ் ஆர் ஃபோர்ஸ்ட் அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. கரெக்ட். எல்லாருமே வந்து இது பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அப்படி பண்ணுறதுனால என்னோட திங்கிங் எப்படி இருக்குன்னா, அப்படி பண்ணுறனால ஆட்டோமேட்டிக்காக அந்த எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட திங்ஸ்லாம் சிட்னிக்கு வர ஆரம்பிச்சு. அதுக்கான ஃபெசிலிட்டிஸ், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே அந்த புகுத்தப்படுது. அது நல்லதா கெட்டதா அப்படின்னு தெரில. ஸோ அது வந்து சிட்னியில் வந்து ஒரு மாதிரி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஒரு எஜுகேஷன் சம்மந்தப்பட்டு உங்களுக்கு ஏதாவது வேணால் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. எந்த மாதிரியான படிப்பு வேணாலும் அதுக்கு இப்போ இந்த டஃபே கோர்சஸ்லாம் எல்லாமே அவைலபிளாக வந்து சிட்னியில் எல்லாமே இருக்குது, இல்லைன்னு சொல்லு. ஆனால் நீங்கள் இப்போ சொல்லும் போது தான் இப்போ எதுக்கு உங்களுக்கு பிரிஸ்பேன் வந்ததுன்னு அப்படின்னு தோணுது எனக்கு. பிரிஸ்பேன்லாம் வரவே கூடாது இந்த இதில். ஏன்னா எஜுகேஷன் ஸ்டேட்டு எது? குயின்ஸ்லாண்டு தான், இல்லை விக்டோரியாவா தெரியாது. ஏதோ ஒன்று ரெண்டுத்துல ஐ திங்க் எஜுகேஷனாக ஏசிடி தான். என்ன சும்மா ஏதாவது அடிச்சு விட்றது. இருக்கிறது 2 யூனிவர்சிட்டி நம்ம கிட்ட, அதை வச்சு நம்மளே ஏதோ பேசிட்டு இருக்கோம். ஆஸ்திரேலியா நம்பர் யூனிவர்சிட்டி ஆஸ்திரேலியா நேஷனல் யூனிவர்சிட்டி தானே. அது வேற வழி இல்லாமல் இங்கே வச்சாங்க அது கேபிட்டலில் வைக்கணும்னு. பட் ஆனால் கரெக்ட் தான் நீங்கள் சொல்கிறது. சிட்னியில் வந்து இப்போ இருக்கக்கூடிய தாக்கம் எப்படின்னா, நிஜமாவே பயலுகளை வந்து நம்பூர் ஆட்களாக இருக்கட்டும், சைனாக்காரங்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பயலுகளை வந்து இங்கே இருக்கிற ஐஐடியில் சேர்த்து விடணும், இங்கே இருக்கிற மெடிக்கல் காலேஜில் சேர்த்து விடணும்னு அடித்து நொறுக்கி 6 வயசு 7 வயசுலேருந்தே வந்து ஆரம்பிச்சு வந்து எல்லா தெருக்கு தெரு டியூஷன்லாம் இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆமாம் ஆமாம், எல்லா டியூஷனும் எல்லா ஆன்லைன் டியூஷன், ஆஃப்லைன் டியூஷன், டியூஷனோ டியூஷன் அப்படிங்கிற மாதிரி. பாவம் 6th 5th படிக்கிறவங்களுக்குலாம் வந்து டியூஷன் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிட்ஸ் அப்ரிங்கிங்கில் இந்த படிப்பே இது பண்ணால் அப்போ அந்த ஃபேமிலியோட செட்டப் வந்து சிட்னியில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸோ இந்த ஃபேமிலி செட்டப் ஆப்வியஸ்லி ஒரு கம்யூனிட்டி வேணும், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி ஒரு இல்லை. அது எனக்கு தெரிஞ்சு அது வந்து சிட்னியில் என்னால் வந்து நான் பெரிய லெவலுக்கு நான் பார்க்க முடியலை. ஏன்னா இந்த மாதிரியான விஷயத்தில் இப்போ நம்ம பேசுனதே பாருங்கள், நம்பர் 1 காசு ஏகப்பட்ட காசு இருக்குது வருது. அந்த காசுக்காக நீங்கள் உழைக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அதற்காக வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நீங்கள் செலவழிக்கணும். இப்போ அதுக்காக 1.5 மணி நேரம் ஒருத்தன் வந்து கிளம்பி வீட்டு கிளம்பி 2-3 ஹவர்ஸ் டிரான்ஸ்போர்ட்டு, அதாவது இதில் போகுது, அதான் ட்ராவலில் போயிடுது. ஸோ ஆஃபீஸ் போயிட்டு வரதுக்கு 5 நாள். அடுத்தது 2வது இப்போ குழந்தைகளின் படிப்புக்கு ஏற்றபடி அந்த பள்ளிகளுக்கு பக்கத்துலேயே வீடை வாங்கணும், அந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் எங்கேயாவது இருந்தாகணும் அப்படின்ற அந்த ஒரு பியர் ப்ரெஷருக்கு தள்ளப்படுறாங்க. அப்போ அங்கே போய் வீடு வாங்கணும்னா அதுக்கான காசு அங்கே அது இப்போது பசங்க வந்து இந்த இந்தியா மாதிரி வந்து நான் வெறும் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படித்து அதில் சென்டம் அடித்தேன்னா எனக்கு சீட்டு அப்படின்னால அது பரவாயில்ல.
இங்கே அந்த மாதிரி சிஸ்டம் எல்லாத்துலேயும் இது பண்ணி செலக்ட். ஆமாம், நீ வந்து படிப்புலேயும் சூப்பராக இருக்கணும், ஸ்போர்ட்ஸும் செம்மையாக இருக்கணும், எல்லாருக்கும் போய் ஆமாம் ஊரில் இருக்கிறவனுக்குனா நீ ஹெல்ப் பண்ணணும், எல்லாம் பண்ணணும், அதெல்லாம் நீ போட்டுக்கிட்டு ஒரு ஒரு இதுவாக தான் கொண்டு வராங்க. அப்போது வந்து இப்போ பெற்றோர்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு 3 கிளாஸ், அது மினிமம் 3 கிளாஸ் வாரத்தில். 2 குழந்தைங்க இருந்தால் ஒருத்தர் அப்பா ஒரு காரில் இந்த சைடு, அம்மா இந்த சைடு, அப்படி இப்படி போய் ஆகணும் இல்லையா? இதுக்கு நடுவில் என்னடா கம்யூனிட்டி அப்படின்னு. ஆக்சுவலாக இது ஒரு நல்ல ஒரு கோர்வையான பாயிண்ட். நான் இது இந்த பாயிண்ட் சொல்ல நினச்சேன். இப்போ நாங்கள் சொன்ன 3 இதே நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னு வைங்க, மெல்பர்னுக்கு வருவோம். சிட்னியில் வந்து நம்ம ஃபஸ்ட் என்ன சொன்னோம், காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து ஜாஸ்தி. காஸ்ட் ஆஃப் லிவிங் ஜாஸ்தியாக இருந்தாலும் ஆப்வியஸ்லி உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஜாப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஆமாம். ஸோ அப்படி இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் போகணும். ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே தான் இருக்குது, ஜாபுக்கு அங்கே போவீங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக காசு அங்கே அதிகமாகும். ரொம்ப மக்கள் இருக்கனால அங்கே பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும், காம்படிஷன் அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல குழந்தைங்களை இது பண்ணுவீங்க. அப்படி இருக்கும்போது ஃபேமிலி அப்ரிங்கிங். மெல்பர்ன் சைடு அப்படி போனீங்கன்னா, இது மெல்பர்னில் இல்லைன்னு சொல்ல முடியாது. மெல்பர்னில் அதாவது இதை தான் இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது, விரும்பி போனால் விலகி போகும், விலகி போனால் விரும்பி வரும் அப்படின்ற மாதிரி. இப்போ மெல்பர்ன் பக்கம் நீங்கள் விலகி போனீங்கன்னா ஓரளவுக்கு காசு உங்களை விரும்பி வரும். ஆனால் அதான் அது வந்து அதுக்கு மேலே ஒரு கட்டத்துக்கு மேலே வராது, அது உங்களால் எதுவும் பண்ணவும் முடியாது. எனக்கு தெரிஞ்சு. ஆனால் மெல்பர்னில் ஓரளவுக்கு வந்து சோஷியல் கரெக்ட், அதான் சொல்ல வந்தேன். இதுவும் அந்த 3 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். முந்தி நம்ம என்ன சொன்னோம், மெல்பர்னில் அங்கே வந்து ஒரு மாதிரி கல்ச்சரல் ஆர்ட்ஸ் எல்லாம் தான். சில பேர் ஆர்ட்ஸில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அங்கே தேட்டர்லாம் எல்லா இடத்துலையும் தேட்டர்ஸ் இருக்குது. பட் அதில் உள்ளே போகிறவங்கலாம் இருப்பாங்க. ஸோ இந்த படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஆப்வியஸ்லி அந்த ஏஷியன் ஃபேமிலிஸ் இருந்தாலும் இந்த சைடு கொஞ்சம் நான் போய் இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போகிறவங்க. இண்டஸ்ட்ரீஸ் அந்த பக்கத்தில் இருக்காங்களா, ஓகே அந்த இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக படிக்கிறேன். ஆமாம். ஒரு ஏர்ஃபோர்ஸ் அந்த மாதிரி போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதான். ஸோ இதுதான் வந்து அந்த டிஃப்ரென்ஸ். இப்போ இது இப்படி பார்த்தா நம்ம மெல்பர்ன் தான் இருக்கலே நல்ல சிட்டின்னு சொல்லிடுவோம் போலையே. மெல்பர்ன் கண்டிப்பாக கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம ஏன்னா பேசிகிட்டு இருந்த பாயிண்ட் என்ன, ஃபேமிலி, சில்ட்ரன் அப்ரிங்கிங் அப்படின்னு சொன்னோம். அப்போ தான் அதுக்கு முன்னாடியே சொன்னோம் கைத்தொழில்லாம் அங்கே நிறையாவே இருக்குது. சிட்னியில் கம்மி தான் கைத்தொழில், நிறைய கைத்தொழில்கள் இருக்குது, பல வண்ணங்கள் பண்ணக்கூடிய மக்கள் அங்கே இருக்காங்க. அவுட்டர் சபப்ஸ். ஏன்னா போன மாதம் வந்து கரப்படம் பார்க்குறதுக்காக மெல்பர்ன் போயிருந்தேன், ஒரு தேட்டருக்கு போயிருந்தேன், உங்களுக்கு கூட அடித்தேன். அந்த தெருவே அமைதி, அப்படி ஒரு மயானமாக இருக்குது. ஃபுல்லாக வந்து பயமுடுத்தக்கூடிய அளவிற்கு மக்கள் அங்கே வந்து ஒருத்தங்க பின்னாடி வராங்க அப்படின்றேன். எந்த ஊர் எந்த நாடு அப்படின்லாம் நான் யாரையும் சொல்ல விருப்பப்படலை. ஆனால் நான் ஒரு 5.5 அடி தான் இருக்கேன், அவர் பார்த்தா ஒரு 6.5 அடி இருக்காப்புல. அப்படியே வரும்போது நம்மளுக்கே கொஞ்சம் பயமாக தானே இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த இடமே அப்படி தான் இருக்குது. அந்த மாதிரிலாம் வந்து நிறைய இடங்கள் இதுதான் படி கேட்டீங்களா, அதே மாதிரி வந்து கண்டிஷனை ஃபாலோ பண்ண கேட்குறீங்களா அப்படின்னு சிட்னி சொல்லுவாங்க. நீங்கள் சிட்னி வந்து பாருங்க, அந்த ப்ராப்ளமே உங்களுக்கு இருக்காது அப்படின்னு அவங்க சொல்லலாம். இல்லை, ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் மேபி உங்களுக்கு ஒரு நல்ல நெட்வொர்க், சோஷியல் நெட்வொர்க், ஒரு நல்ல ஒரு சொசைட்டி, ஒரு நல்ல ஒரு ஸ்கூல் அந்த மாதிரிலாம் அமைஞ்சிருச்சுன்னா மெல்பர்ன் ஐ திங்க் இஸ் ஒரு மாதிரி நீங்கள் ஜாலியாக இருக்குன்னா மெல்பர்ன் மேபி ஜாலினா நான் ஃபுல் ஜாலி அப்படி சொல்ல. நீங்கள் இந்த மற்ற ஆர்ட்ஸு இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் ஐ திங்க் யூ கேன் சூஸ் மெல்பர்ன் அப்படிங்கிறது தான். கடைசியாக தான் வந்தால் விநாயகர் அப்படிங்கிற மாதிரி கடைசியாக நம்ம பார்க்க போகிறதா வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஆமாம், அது வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் வந்து பார்க்க போகிறோம். சிட்னி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஆப்வியஸ்லி உங்களுக்கு டிராஃபிக் அது எல்லாமே வந்து நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிடலாம். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்கும்போது இது நான் லைட்டாக சொல்லலைன்னு தெரில. மெல்பர்ன் வந்து போத் 2 பேருமே வந்து பயங்கர இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான், இல்லைன்னு சொல்ல முடியல. ஆனால் நான் இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது மெல்பர்னில் என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை. சிட்னிலையாவது உங்களுக்கு வந்து ஒப்பேரா ஹவுஸ் இருக்குது, அந்த ஹார்பர் பிரிட்ஜ் இருக்குது. மெல்பர்னில் என்ன இருக்குன்னு சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டால் டக்குன்னு எனக்கு என்ன சொல்லனே தெரில. மெல்பர்ன்லையா இப்போ ரிவர் இருக்குது, பெரிய யாரா ரிவர், அது ஒரு குப்பை ரிவர் அப்படின்ற இல்லை. நீங்கள் என்ன ஹார்பர் பிரிட்ஜ் கம்பேர் பண்ணி ஒரு பேக் வாட்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது யாரா ரிவர்லாம் ஒன்றுமே இல்லை. ஆமாம். ஸோ உங்களுக்கு என்னதான் இப்போ மெல்பர்ன் போனால் என்ன எதை தான் நீங்கள் சொல்லுவீங்க, ஒரு மெல்பர்னோட மானுமெண்ட்டை நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு கேட்டால் எனக்கு டக்குன்னு ஆன்சர் சொல்ல முடியல. அப்புறம் வந்து நீங்கள் அட்லீஸ்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கூட உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது மெல்பர்னில், சும்மா வேஸ்ட்டு தான். ஏன்னா இந்த பீச்சுக்கு போவோம், சிட்னியில் அந்த பீச்சுக்கு போவோம், மெல்பர்ன்லேயே தான் பீச் இருக்கு. அந்த பீச் ஒரு பீச்சும் சரி கிடையாது, நீங்கள் குளிக்கவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றாங்க. ஸோ இந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த ஒரு இதெல்லாம் வந்து பார்க்கும்போது
சிட்னி தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அது அவங்களுடைய கருத்து. பட் நான் ஆனால் எனக்கு வந்து 2 சிட்டிக்கு நான் அடிக்கடி ரொம்ப தடவை போயிருக்கேன். எனக்கு என்னமோ மெல்பர்ன் போகும்போது தான் வந்து ஒரு மாதிரி பிலாங்கிங், ஒரு மாதிரி ஒரு தெரில, அது வந்து என்னோட பர்சனல் ஃபீலிங்காக இருக்கலாம். பட் வந்து அது நல்லா இருக்கு. நீங்கள் மெல்பர்னில் இருந்தீங்களோ? இல்லை, மெல்பர்னில் வேலை தான் பார்த்தீங்க. கொஞ்சம் வேலை அப்படி இப்படி போய் அடிக்கடி போகிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்கே. இங்கே ஒரு மாதிரி வைபாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி. இல்லை, எனக்கு வந்து எனக்கும் தனிப்பட்ட முறையில் வந்து மெல்பர்ன் சிட்னியும் 10 ஒரு 15-20 வாட்டி போயிருப்போம். மெல்பர்னும் ஒரு 15-20 வாட்டிக்கு மேலே போயிருப்போம். இப்போ மெல்பர்ன் என்னென்னா, மெல்பர்ன் காற்றே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் குளிருதுன்னு இல்லை, அந்த அந்த வைப்பு, அதான் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த காற்றுலேயே வந்து ஒரு அந்த வைப் இருக்கும், அந்த கல்ச்சர் அப்படி சுற்று அதெல்லாம் இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக வந்து காசு நிறையா சிட்னியில் இருக்கிறதுனால அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்ச்சியும் சீக்கிரமாக இருக்குன்ற நிறையா இருக்குன்னு சொல்ல சீக்கிரமாக இருக்குது. இப்போ ஒன்று காசு நிறையா இருக்குது அப்படின்றது, இதற்கான வந்து இப்போது அதாவது அந்த நியூ சவுத் வேல்ஸ் அப்படின்ற அந்த மாநிலத்தில் தான் சிட்னின்ற அந்த மாநகரம் இருக்குது. அந்த நியூ சவுத் வேல்ஸோட அரசு வந்து டிரான்ஸ்போர்ட் நியூ சவுத் வேல்ஸ்னு ஒன்று வச்சு அது மூலமாக வந்து எல்லாத்தையும் இவங்க கட்டுறாங்க. அதற்கான வந்து டிக்கெட் விலைகளும் கொஞ்சம் அதிகம்தான். இப்போ நீங்கள் மெல்பர்னில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதுவும் சொல்லிட்டு இருந்தீங்க, மெல்பர்ன் சிட்டிக்கு நடுவில் வந்து FTZ அப்படின்வாங்க, ஃப்ரீ ட்ராம் ஜோன். அந்த இடத்துல நீங்கள் இலவசமாக வந்து எங்கே வேணாலும் வந்து போய்க்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 5-8 சதுர ஸ்கொயர் கிலோமீட்டர் மாதிரி இருக்கும். அதுக்குள்ள எந்த அது ஃபுல்லாக அந்த CBD அப்படின்றாங்க, சென்ட்ரல் பிஸ்னஸ் டிஸ்ட்ரிக்ட். அங்கே இருக்கிற எந்த இதுக்கு ஸ்டேஷன், அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 ஸ்டேஷன் வருதுன்னு நினைக்கிறேன். அப்படி இப்படி சுற்றி மற்ற எல்லா லைன்லேருந்தும் அந்த ஸ்டேஷனுக்குள்ளே நீங்கள் ஃபுல்லாக ஃப்ரீயாக போய்க்கலாம். இந்த மாதிரியான சலுகைகள் உங்களுக்கு சிட்னியில் கிடையாது. ஸோ அந்த CBD நீங்கள் சொல்கிறதுமே வந்து பார்த்தீங்கன்னா கடல் பக்கத்தில் இருக்காது. அதுதான் அந்த டிஃப்ரென்ஸ் சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு ஆனால் சிட்னியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்டர்னு சொல்லும் போது அங்கே சென்டர்னா அட்லீஸ்ட் அந்த பிஸ்னஸ் டிஸ்ட்ரிக்ட் சொல்கிறதே கிட்டத்தட்ட கடலை ஒட்டி தான் ஒட்டிடும். ஸோ அந்த உங்களுக்கு ஹார்பர் பிரிட்ஜ், டார்லிங் ஹார்பர், அந்த இது எல்லாமே வரும்போது உங்களுக்கு ஆப்வியஸ்லி அங்கே எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ஆமாம், விரிஞ்சும் இருக்கும் ரொம்ப. கரெக்ட். ஸோ அதுதான் வந்து ஒரு இது வந்து இது இப்போ நம்ம இதுக்கு வின்னர் அப்படின்னா வந்து எனக்கு தெரிஞ்சு இது சிட்னி தான் போகும். ஆக்சுவலாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சிட்னின்னு சொன்னோன்னே சூப்பராக இருக்கும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா தான் இருக்கும். பட் ஸ்டில் யூ வில் ஃபீல் த கிரன்ச் இன் சிட்னி. ஆமாம், அது ஒரு ரங்கநாதன் தெரு தான். ஆமாம், ஒரு க்ளோரிஃபைட் ரங்கநாதன் தெரு இல்லையா? அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன் அது. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆப்வியஸ்லி ஐ திங்க் சிட்னி எட்ஜஸ் கொஞ்சம் மேலே வருது அப்படின்னு நினைக்கிறேன். யா, ஓகே. இன்னொன்று 4ன்னு சொன்னேன் இல்லையா, 5ஆவதாக ஒன்று இருக்குது. 5ஆவது அது இல்லைன்னா நம்ம உயிரே வாழ முடியாது. அதுதான் சோறு. அதுக்காக தான் சோறு. ஸோ சோறு வந்து நீங்கள் இண்டியனைஸ்டாகவே நம்ம வந்து லைட்டாக பேசிட்டு வந்து சொல்லலாம். பட் ஓவராலாக பார்த்தா டு மீ மெல்பர்ன் வந்து டைவர்சிஃபைடு. இது வந்து ஒரு ரொம்ப டிபேட்டபிள் டாபிக் தான். பட் நீங்கள் நான் போன வரைக்கும் சொல்கிறேன், மெல்பர்னில் வந்து உங்களுக்கு அந்த டைவர்சிஃபைடான ஃபுட்டு கிடைக்கும். ஃபுட்டுனாலே மெல்பர்ன் தான், ஃபுட் அண்ட் காஃபி. இல்லை, ஃபுட்டு நானும் ஒத்துக்கிறேன். ஏன்னா வந்து சாப்பாடும் ஒரு கலை தான். ஆமாம், அந்த அதே ஒரு கலையை, ஆமாம், கலைநயத்தோட பண்ணக்கூடிய சாப்பாடு விஷயங்கள் நிறையா வந்து மெல்பர்னில் இருக்குது. 2 பேருமே ஆயிரக்கணக்கான ரெஸ்டாரண்ட் 2 இடத்துலையும் இருக்குது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இன்ஃபேக்ட் சிட்னியில் தான் வந்து அகெயின் பிகாஸ் ஆஃப் அந்த பிஸ்னஸ் இதனால பெரிய பெரிய கடைகள் முதல்ல சிட்னியில் வைக்க, ஃபார் எக்ஸாம்பிள் சரவண பவனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இப்போ மெல்பர்ன்லேயும் இருக்குது. இன்ஃபேக்ட் இப்போ மெல்பர்னில் தான் அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட்டு அங்கே கால் வைப்பாங்க, பட் இவென்ச்சுவலி யூ வில் எண்ட் அப் இன் பீங் அ ப்ராஃபிட்டபிள் இன் மெல்பர்ன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மெல்பர்ன் வந்து எல்லா கடைகளும் நான் இப்போ பார்த்துருக்கேன். ஒரு தடவை மெல்பர்ன் நான் போயிருக்கும் போது என்னோடய பழைய மேனேஜர் வந்து ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போனார். நான் ஜெர்மனியில் 2 வருஷம் இருந்திருக்கேன். ஸோ ஜெர்மனியோட ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வைப்பாக இருக்கும். இவங்க வந்து பீர்லேயே தான் வாழ்வாங்க. பீரே தான் எங்கே போனாலும் உங்களுக்கு அந்த ஒரு டேப் இருக்கும். இப்போ இங்கெல்லாம் நீங்கள் பாருக்கு போனீங்கன்னா ஒரே இடத்துல தான் டேப் இருக்கும். ஜெர்மன் ரெஸ்டாரண்ட்லாம் போனீங்கன்னா ஒரு 4-5 இடத்துல வச்சுருவாங்க. அப்படியே சுற்றிட்டு நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே வரலாம். நானே பீர் குடிப்பேன், நான் பீரில் குடிக்க மாட்டேன், சொல்லி வச்சுக்கோ. பட் என்னென்னா அங்கே அந்த ஃபுட்டுலாம் வந்து அந்த ஜெர்மன் ஃபுட் வந்து நல்லாயிருக்கும். அந்த மீட்லாம் வந்து நல்லா இந்த ரேர் மீடியம் ரேர்லாம் செம்மையாக இது பண்ணி தருவாங்க. ஸோ இங்கே வந்து அவர் சொன்னார், இது மாதிரி ஒரு ஜெர்மன் ரெஸ்டாரண்ட் இருக்குது அப்படின்னு கூப்பிட்டு போனார். உள்ளே கூப்பிட்டு போனால் உண்மையாகவே நான் ஜெர்மனியில் இருக்க மாதிரி தான் உணர்ந்தேன். அப்படி ஒரு அந்த ரெஸ்டாரண்ட் ஃபுல்லாகவே அதே செட்டப் அப்படியே ரெப்ளிகேட் பண்ணியிருக்காங்க உள்ளாவே. இப்போ இங்கே உள்ள ரெஸ்டாரண்ட்லாம் போனால் ஒரு வாய்க்கு ஸ்பேசியஸாக இருக்கும் இல்லையா டேபிள்லாம். ஜெர்மனியில் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் இந்த பப்ஸ்லாம் கொஞ்சம் இது பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இவங்க வேணுக்குனே அப்படி பண்ணி உள்ளே நடக்கிறது கூட இடம் இல்லாத மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ணி வச்சு இந்த ஃபுட்டுலாம் வந்து சர்வ் பண்ணாங்க. செம்மையாக இருந்துச்சு, அப்படியே ஜெர்மனியில் சாப்பிட்ட மாதிரி இருந்தது. ஸோ அதான் அவர் வந்து சொன்னார், உனக்கு எந்த நாடு போகணுமோ
மெல்பர்ன்லேருந்து போய்க்கலாம் ஃபுட் போய்க்கலாம். நான் ஜெர்மனியில் இருந்தங்கிறதுக்காக நான் அவங்க கூப்பிட்டு போனார் அவர். அதே மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டார். இருக்கு அப்படின்னு சொல்லி யாதும் சோரே யாவரும் கேளிரா அப்படிங்கிற. ஸோ இந்த ஒரு சோறு என்னது ஒரு பாடை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு எக்ஸாம்பிள் போதும் மெல்பர்ன் வந்து சிறந்தது அப்படிங்கிறது. ஈஸியாக நம்ம வந்து ஓவரால் வின்னர் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரேபிட் ஃபயர் வந்து உங்களுக்கு கேட்குறேன். ஸோ இந்த ரேபிட் ஃபயர் வந்து நம்ம கன்வெர்ட் தான் இருக்கும் உங்களுக்கு கேட்குறேன். ஓகே. விச் சிட்டி ஹேஸ் பீப்புள் pretending டு பி வெரி பிஸி? அது மெல்பர்ன் தான் சொல்லுவேன். சிட்னியில் நிஜமாவே பிஸியாக, சிட்னியில் நிஜமாவே பிஸியாக இருப்பாங்க. இங்கே வந்து பிஸியாக இருக்க கொஞ்சம் பிஸியாக இருக்கிற மாதிரி நடிக்கிற ஊருன்னா அது வந்து மெல்பர்ன் தான். எந்த ஊரில் வந்து உங்களுடைய அவுட்ஃபிட் அந்த இதெல்லாம் வந்து பயங்கரமாக பார்ப்பாங்க, அது சிட்னி தான். அதை முதல்ல சொல்லியிருக்கோம்ல, ஸ்டேட்டஸ் காசு ஏகப்பட்டது இருக்கும். நான் நல்ல ஜீன்ஸு நல்ல ஷூலாம் வாங்கிட்டு போட்டு போனாலே என் ஆஃபீஸ்லேயே என்ன ஒரு மாதிரி மேலேருந்து கீழே தான் பார்க்குறாங்க. நல்ல ஒரு கோட் சூட்டை போட்டு வராமல் என்னடா ஏதோ பிச்சைக்காரத்தனமாக வந்திருக்கேன்னு நான் 1000 கொடுக்குற காசுக்கு போதும். நான் அப்படிதான் யோசிச்சு போட்டு போறேன், நீ கொடுக்குற காசுக்கு போதும் இதெல்லாம். ஓகே, அப்போ வந்து எந்த சிட்டியில் வந்து அதிகமாக ரெயின் கிடைக்கும்? ஐ திங்க் மெல்பர்ன் தான். இது நம்ம தனியாக ஒரு ஷார்ட்ஸ்லாம் கூட போட்டோம். காலையில் மழை அடிக்கும், திருப்பியும் வந்து வெயில் அடிக்கும், திருப்பி மழை அடிக்கும். அது சரியான இந்த ஊர் தானே அது. ஓகே, இது வந்து எந்த சிட்டியில் வந்து இமிக்ரெண்ட்ஸ் வந்து they will feel richer only for 2 weeks? எந்த சிட்டியில் வந்து அவ ஃபீல் ரிச்சராக? அந்த மாதிரி ரிச்சர்னா தெரியல. இது 2 விதத்தில் எடுத்துக்கலாம். செலவு பண்ணாமல் அப்பா நம்ம கிட்ட காசு நிறையா இருக்கு ரிச்சு அப்படின்னா அது மெல்பர்னு. போயிட்டு டேக் இட் அப்படின்னு நம்ம வந்து ஆண்டியா உட்காந்துருப்போம். பட் இருந்தாலும் ரிச்சாக ஃபீல் பண்ணணும்னா அது சிட்டி தான். ஓகே, கடைசியாக வந்து இது வந்து ஒரு கேள்வி. இது வந்து ரொம்பவே ஒரு காமன் கொஸ்டின்ஸ் ஆல் அரவுண்ட் த சிட்டிஸ் இன் ஆஸ்திரேலியா. எந்த ஊரில் இருக்க மக்கள் வந்து ஐ எம் திங்கிங் ஆஃப் மூவிங் அப்படின்னு சொல்றது, அது நம்ம ஊருக்காரங்க தான் சொல்லுவாங்க. ரொம்ப குளிருதுப்பா கிளம்பி போறேன் திங்கிங் ஆஃப் மூவிங் அப்படின்றாங்க. பட் சிட்னிலேருந்து மெல்பர்ன்லேருந்து சிட்னி மாறின பீப்புள் ரொம்ப பேர் இருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபேஸ்புக் குரூப்லாம் அதுதான் வேலை வாய்ப்புக்காக இருக்கும். நான் என்ன வந்து இல்லை எனக்கு மெல்பர்ன் பிடிக்கல, நான் சிட்னி போகணும், சிட்னி பிடிக்கல மெல்பர்ன் போகணும் அப்படின்னு போவோம். ஏன்னா 2 பேருமே வாக்கிய தகராறு சண்டை போட்டுட்டு இருக்கோம். நாங்கள் தான் பெருசு இருக்கோங்க தான். நாங்கள் வந்து மெல்பர்னியன்ஸ், இங்கே வந்து சிட்னி சைடர்ஸ் அப்படின்னு இந்த மாதிரி டேக் எல்லாம் பேரெல்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்க இங்கேருந்து இங்கேருந்து போக மாட்டாங்க. எனக்கு சிட்னி பிடிக்கல, நான் பிரிஸ்பேன் போகிறேன், வெயில் வேணும், வெயில் வேணும், நல்ல பீச்சில் வந்து நல்லா ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இருக்காமே தவிர வந்து சிட்னி பிடிக்கல மெல்பர்ன் போகிறேன்லாம் சொல்ல மாட்டேன். ஓகே, பட் ஆனால் ஓவராலாக வந்து சொல்லணும்னா மெல்பர்னில் இருக்கவங்க மேபி கொஞ்சம் அதிகமாக சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், பிகாஸ் ஆஃப் த வெதர். அதே ப்ராபப்ளி தெரியல எனக்கு. நான் போய் அங்கே வாழ்ந்தா தானே தெரியும், நம்ம இங்கேயே வாழ்ந்துட்டு இருக்கோம். ஓகே, இது வந்து சும்மா ஒரு ஃபண்டுக்காக இந்த ரேபிட் ஃபயர். பட் ஓவரால் என்ன, யார் பெரியாள் இந்த ஊரில்? நான் தான் பெரியாள். நம்ம தான் பெரியாள். நம்ம தாங்க பெரியாள். கரெக்ட். அதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா? இந்த மாதிரி வாக்கிய தகராறு இப்போ நாங்கள் பேசுவது வளர்ந்தது இல்லை, 100 வருஷமா நடந்துக்கிட்டு. ஆமா, நீ பெருசா நான் பெருசா, நாங்க புதுசா வந்து இவன் பெருசா அவன் பெருசுலாம் சொல்லி நாங்க எதுக்கு பிரச்சனை இல்லை மாட்டுறதுக்கு, நாங்க தான்டா பெருசு. அப்படி 100 வருஷமா சிட்னியும் மெல்பர்ன் சண்டை போட்டு இருந்தப்போ, நாங்க தான் கேபிட்டல் சிட்டி ஆகும்னு சொல்லிட்டு இருந்தப்போ, நீங்க 2 பேருமே கிடையாது, உங்களோட பெரிய ஆள் ஒருத்தர் இருக்கா, புதுசா ஒரு ஊரே நாங்க கிரியேட் பண்றோம் சொல்லி 2 பேருக்கு நடுவில் வைக்கிறேன்னு சொல்லி சிட்னி பக்கத்துல கேன்பரா நாங்க தான் பெரிய ஆளுங்க. இது எல்லாத்துலயுமே இது நம்ம பெருசா நம்ம தனியா வந்து ஒரு சாலமன் பப்பையா மாதிரி நம்ம தீர்ப்பு கொடுத்துறோம். ஓகே, இவங்க அவங்கன்றாங்க, அவங்க இவங்கன்றாங்க, எங்களுக்கு எவங்களும் தேவையில்லடா, நாங்க தான். ஆமா, ஸோ நீங்களும் பெரிய ஆளாரும் நினைச்சீங்கன்னா கேன்பரா வாங்க. கேன்பரால நாங்க இருக்கோம். ஸோ ஓகே, ஸோ இந்த சிட்னி அந்த மெல்பர்ன் உங்களுக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ இன்னும் உங்களுக்கு ஆஸ்திரேலியா சீரீஸில் வேறு ஏதாவது டாபிக்ஸ் உங்களுக்கு வேணுனாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷன். ஆமாம், இன்னும் சீக்கிரமாக அடுத்தது நாங்கள் ஒரு மிகப்பெரிய வீடியோ பண்ண போகிறோம். அதில் நாங்கள் 2 பேர் இல்லை, இன்னும் கொஞ்சம் மக்களை கொண்டு வர போகிறோம். கிரிக்கெட் இன் ஆஸ்திரேலியா அப்படின்னு. அதாவது கிரிக்கெட் இன் ஆஸ்திரேலியானா தமிழர்கள் விளையாடும் கிரிக்கெட். இப்போ வேற ஐபிஎல் மோகத்தில் எல்லாரும் மூழ்கி இருந்திருப்பீங்க, சிஎஸ்கே ஜெயிக்கலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் கவலையை விடுங்க, நாங்கள் கேன்பரா தமிழர்கள் எப்படி கிரிக்கெட் விளையாடுறோம், சிட்னி தமிழர்கள் எப்படி விளையாடுறாங்க, மெல்பர்ன் தமிழர்கள் எப்படி விளையாடுறாங்க, தமிழர்கள் ஜென்ரலாகவே இங்கே கிரிக்கெட்னா எப்படி இருக்கு. கிரிக்கெட்னா நீங்கள் ஒன்றும் பெரிய லெவல் நினைக்க தேவையில்லை, ஜஸ்ட் இந்த சண்டே போவீங்க, சண்டே இந்த வீட்டில் செருப்படி வாங்கிட்டு இந்த மாதிரிலாம் நிறைய சொல்கிறீங்களா, அதே மாதிரி இங்கே என்னென்ன எத்தனை பேர் வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகளை வந்து சந்திச்சுட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுக்காக கிரிக்கெட் விளையாடுறோமா அப்படின்னு சுதாகர் ஆட்டம் டூ புட்டு போகிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க, என்ன ஏதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் அவர் நெக்ஸ்ட் வீடியோ.
இந்த வீடியோவும் பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ புதுசாக ஹைப்னு ஒன்று இருக்கான், ஹைப் பண்ணி விடுங்க கொஞ்சம் ப்ளீஸ். ஓகே, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை டாடா, பை. பாய்.